ஹாய், இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் கவராக இருக்க மாதிரி ஒரு டாபிக் பார்ப்போங்க. தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு பறவைகள் சரணாலயம் பற்றி பார்ப்போங்க. இதில் தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பான 1,30,58 சதுர கிலோமீட்டரில் 17.6% நிலப்பரப்பு தான் அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளதுன்னு வந்திருக்கு. என்னென்னா, தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பு 1,30,58 சதுர கிலோமீட்டரு. இந்த 1,30,58 சதுர கிலோமீட்டரில் 17.6% தான் காடுகளை கொண்டுள்ளது. எவ்வளோ பர்சன்ட்டுங்க? 17.6% தான் காடுகளை கொண்டுள்ளது. அவ்வளோதான். இதில் வேறு மற்றதெல்லாம் இதை பார்ப்போம். வனவிலங்கு சரணாலயம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா நீலகிரியில் இருக்குது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரியில் இருக்குது. முன்னந்துறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. முன்னந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குங்க? திருநெல்வேலியில் இருக்குது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினமில் இருக்குது. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினமில் இருக்குது. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்குது. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குங்க. அடுத்தது பறவைகள் சரணாலயம் பார்ப்போங்க. பறவைகள் சரணாலயம் எடுத்துட்டோன்னா வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்குது. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் இருக்குங்க. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்குங்க. காரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூரில் இருக்குங்க. வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் ஈரோடில் இருக்குது. வெள்ளோட் பறவைகள் சரணாலயம் ஈரோடில் இருக்குது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க.